முதலமைச்சர் ஜெயலலிதாவின் சிறுதாவூர் பங்களாவில் பணம் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக வரும் தகவலை அடுத்து தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி ஆய்வு நடத்த வேண்டும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தியுள்ளார். இன்று சென்னையில் உள்ள மதிமுக தலைமையகமான தாயகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தேர்தல் வேலை செய்பவர்களுக்கு சிறுதாவூர் பங்களாவில் என்ன வேலை என கேள்வி எழுப்பினார். விருதுநகர்ல போட்டி போட்டேன், ஓட்டுக்கு 500 ரூபாய் கொடுத்தாங்க. இது ஓட்டுக்கு பணம் கொடுத்தது எல்லாருக்கும் தெரியும். ஏகவே கோடிக்கணக்கான பணத்தை கொண்டு டம்ப் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இவ்வளவு பணத்தை அவர்கள் கொடுத்து இத்தனை லட்சம் கோடியை கொள்ளையடிச்சிருக்கிறதுனால இந்த கண்டெய்னர் எதுக்கு அங்க போகுது? ராத்திரி 12 மணிக்கு, விடிய காலம் 7 மணிக்கு 10 லாரி எதுக்கு போகுது? நான் என்ன கேட்கிறேன், சர்ச் பண்ண சொல்றேன். மிஸ்டர் ராஜேஷ் லக்கானி, ஹானஸ்ட் ஆபீசர். இந்நிலையில் மக்கள் நல கூட்டணி தேமுதிக வேட்பாளர்கள் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுவார்கள் என செய்தியாளர்கள் கேட்டதற்கு இதுகுறித்து இருதரப்பு தலைவர்களும் பேசி முடிவெடுத்த பின்பு அறிவிப்போம் என்று தெரிவித்தார். எந்தெந்த தொகுதிகள் என்பது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தோடு நாங்கள் 4 கட்சிகளினுடைய பிரதிநிதிகளும் அவர்களுடைய பிரதிநிதியோடு அமர்ந்து தேமுதிக எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுவது, எங்கள் மக்கள் நல கூட்டணி 4 கட்சிகள் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுவது என்பது அதுக்கு பிறகு முடிவு செய்யப்படும். அப்படி முடிவு செய்யப்படுகிற பொழுது உடனடியாக நாங்கள் பத்திரிகையாளர்களுக்கும் ஊடகங்களுக்கும் தெரிவிப்போம்.